வெல்கம் பேக் டு மை சேனல். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும். அப்புறம் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஈரலும் கல்லீரலும் ஒரு ஃப்ரை மாதிரி தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், ஈரல் நான் எடுத்து வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டு நல்லா. இதுக்கு வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் நம்ம சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் நீங்கள் தேவையான மசாலா, பட்டை லவங்கு அந்த மாதிரி மசாலா போட்டுக்கலாம். நான் வந்து இன்றைக்கி கிராம்பு, பட்டை, அப்புறமா காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். இது வந்து சிம்பிளாக தான் செய்ய போகிறேன். எந்த அதிகமான மசாலாவும் சேர்க்கல. வெங்காயம் பார்த்திங்கன்னா ஒரு 4 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் நீல வாக்கில். அதுவும் நம்ம இதில் வந்து சேர்த்துட்டு ரொம்ப அதிகமாக வந்து ஃப்ரை பண்ண போகிறதில்ல, கொஞ்சமாக லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கினா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த ஈரலில் வந்து கொஞ்சம் கவுச்சி வாசனை அடிக்கும். அதனால் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். இதை வந்து ரொம்ப ஜாஸ்தி வந்து ஃப்ரை பண்ண போதில்லை, இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணால் போதும். இதில் இன்றைக்கி நான் தக்காளி எதுவுமே போடல. ஈரல் ஃப்ரை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது வந்து சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் ரசம் சாதம் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நான் ஃப்ரை பண்ணுறதில்ல, கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிவிட்டு இதுக்கு இதில் வந்து நம்ம தேவையான மசாலா வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த பச்சை வாசனை இஞ்சி பூண்டு போனது பேர் பாருங்கள். இப்போ ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு, அதுக்கப்புறம் சிக்கன் மசாலா வந்து 2 சிக்கன் மசாலா 2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தனி மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், தனியாத்தூள் வந்து ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஈரல் வந்து இதில் சேர்த்து தண்ணி விடாமல் வந்து நம்ம மூடி போட்டு வேக வைக்கணும். உங்களுக்கு அப்படி தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுனால இதில் வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறதில்ல. இதிலே நம்ம மூடி வைக்கும் போது வந்து இதில் இருந்து தண்ணி வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி தானாகவே விடும். இதில் பாருங்கள், எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இந்த ஈரலெல்லாம் கொஞ்சம் பெருசாக சைஸில், அதனால் வந்து கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம்னா வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். எல்லாம் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சு ஒரு 15லேருந்து 20 நிமிஷத்துக்கு வந்து நம்ம வேக விட போகிறோம். தண்ணி விடாததுனால நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் கேஸை. இதில் வந்து இந்த டைமில் வந்து கொத்தமல்லி இருந்தால் வந்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி போட்டோம்னா நல்லா வாசனையாக இருக்கும். என்கிட்ட கொத்தமல்லி இல்லாதனால வந்து கொஞ்சம் புதினா இருந்துச்சு, அது வந்து லாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு இது மாதிரி நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஒரு 20 நிமிஷம் கழித்து வந்து நம்மளோட இந்த ஈரல் வந்து ஃப்ரை ஆகிடுச்சு. இதில் வந்து நான் வந்து கொஞ்சமாக புதினா இலை மேலே சேர்த்துக்க போகிறேன். புதினா இலை போட்டு நல்லா ஸ்மெல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.